இந்தியாவிலே மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு பிரிவு நமது நாட்டிலே இரண்டாந்தர குடிமக்களை உருவாக்கிவிட்டது என்கின்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் நமது ஆளுநராகிய ஆர்.என். ரவி அவர்கள். இதன் பின்புலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதையும் அதன் மூலம் அந்த அந்த மாநில அரசாங்கம் மொழிவாரி மாநில அரசாங்கமாக அமைவதையும் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் ஒரு சரியான செயலாக கருதவில்லை. கொள்கை அளவிலே இந்த நாட்டை ஒரே ஆட்சியாக, அதாவது மாநில அரசாங்கங்கள் என்று எதுவுமே இல்லாமல் மத்திய அரசாங்கம் மட்டுமே இருக்கும் என்று வைத்துக்கொண்டு ஆள்வது மிக மிக கடினம். பறந்து விரிந்து கிடக்கின்ற நாடு இது. பரப்பு அளவிலும் சரி, மக்கள் தொகையிலும் சரி ஒரு பெரிய நாடு. மேலும் பலவிதமான பழக்க வழக்கங்களையும் உள் கலாச்சாரங்களையும் தன்னுள்ளே கொண்டிருக்கின்றது. பாரதம் முழுவதற்குமே பொதுவான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது என்கின்ற போதிலும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலேயும் அதை தொடர்ந்து பண்பாட்டு பழக்க வழக்கங்களிலேயும் சில வேறுபாடுகளையும் கொண்டிருக்கின்றது. எனவே மாநில அரசாங்கம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்பதை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் மொழிவாரியாக இப்படி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை அது அவ்வளவாக விரும்பவில்லை, அது சரியில்லை என்று கருதியிருக்கின்றது. இதெல்லாம் பழங்கால கதை. அப்படி மொழிவாரி மாநிலங்களை ஆர்எஸ்எஸ் வரவேற்காததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், மொழி என்பதே இன்னொரு விதமான பிரிவினைக்கு காரணமாகிவிடும் என்பதுதான். அதாவது மனிதர்களின் மனத்திலே ஏற்கனவே இருக்கின்ற பிரிவினை எண்ணங்கள் போதாது என்று மொழி என்கின்ற இன்னொரு பரிமாணமும் வந்துவிடும் என்று ஆர்எஸ்எஸ் கருதியது. அதனால்தான் இதை அவ்வளவாக வரவேற்கவில்லை. இப்பொழுது நமது ஆளுநர் இந்த கருத்தை கூறியிருப்பதால் முன்பே ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்தும் இதுவாகத்தான் இருந்தது என்பதை எடுத்து கூறுவதற்காக இதை கூறினேன். ஆர்எஸ்எஸ் எதற்காக பயந்ததோ அது நடந்துவிட்டது அல்லது நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். மொழி அரசியல் எல்லா இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதைத்தான் ஆளுநரும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு மாநிலத்திலும் அது மொழிவாரி மாநிலமாக, ஒரு மொழியை கொண்ட மாநிலமாக இருப்பதனால் அந்த மொழி பேசாதவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக கருதப்படுகின்றார்கள், நடத்தப்படுகின்றார்கள் என்பது அவரது கூற்று. நல்ல வேளையாக இது மிக மிக மோசமான நிலைமையை இன்னும் அடையவில்லை. அஃப்கோர்ஸ் இது என் சொந்த கருத்து தான். ஆனாலும் இந்த விதைகள் விதைக்கப்பட்டு விட்டன, அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை மறுப்பதற்கு இல்லை. இப்போதைக்கு இதை கண்டு பீதி அடைய வேண்டியதில்லை, ஆனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது என் கருத்து. அது போகட்டும். இப்பொழுது ஆளுநர் விஷயத்துக்கு வருவோம். இப்படி மொழிவாரி மாநிலங்களாக நாம் பிரிந்திருப்பதால் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு நாம் ஒருவரோடு ஒருவர் வேற்றுமை உணர்வு கொள்ள தொடங்கிவிட்டோம். அதனால் பூசல்களும் ஏற்படுகின்றன, சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. இவை எல்லாமே மொழியை ஆதாரமாக கொண்டு நடக்கின்றன. மொழி சார்ந்த தேசியம், உதாரணமாக தமிழ் தேசியம் போன்றவை இப்படித்தான் ஏற்படுகின்றன, மக்களிடையே ஆதரவையும் பெறுகின்றன. என்னுடைய மாநிலத்திலே என்று அவர் சொல்லும்பொழுது அவர் குறிப்பிடுவது தமிழ்நாட்டை. பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் கடந்த காலத்திலே ஒன்றாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாடு ஒரு தமிழ் மொழி சார்ந்த மாநிலமாக ஆன பிறகு, அதாவது மொழிவாரி மாநிலமாக ஆன பிறகு மக்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ மறுக்கின்றார்கள். மொழி உணர்வு மேலோங்கி விடுவதால் தமது தாய்மொழியை, அந்த மாநிலத்தின் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்காதவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கின்றார்கள். இது தமிழ்நாட்டுக்கே உரிய ஒன்று இல்லை, மற்ற மாநிலங்களிலேயும் இப்படி நடக்கின்றது என்று அவர் பேசியிருக்கின்றார். அவர் எந்த உதாரணத்தையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனாலும் அவர் குறிப்பிடுவது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம். ஏனென்றால் அங்கே மகாராஷ்டிராவிலே மொழி சார்ந்த அரசியலும் மொழி சார்ந்த பூசல்களும் சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்திலும் ஆர்.என். ரவியின் கருத்திலும் அவர் கூறியதிலும் எந்த தவறும் இல்லை, அது உண்மைதான். ஆனால் தனிப்பட்ட முறையிலே இந்த கருத்திலே இருந்து நான் சிறிது வேறுபடுகின்றேன். கருத்திலே இருந்து வேறுபடுகின்றேன் என்று சொல்லிவிட முடியாது. அந்த கருத்து என்னவோ உண்மைதான், ஆனால் வேறு வழியில்லை என்பது என் கருத்து. வேறு வழி இல்லாமல் செய்கின்ற ஒன்றிலே குற்றம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் வேறு வழியில்லை. ஆனால் அந்த குற்றம், அந்த பிரச்சனை மேலும் மேலும் வலுவடையாமல் பார்த்து கொள்வது நமது கடமை.
எல்லா மாநிலத்திலேயும் இருக்கின்ற எல்லா மக்களின் மனத்திலேயும் தேசிய உணர்வு ஓங்குமாறு செய்வதுதான் இதை தீர்ப்பதற்கு ஒரே வழி. அதைத்தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். காலத்திலே முன்னோக்கித்தான் பார்க்க வேண்டும், பின்னோக்கி பார்ப்பதிலே ஒரு பலனும் இல்லை. எனவே ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்து மற்றும் ஆளுநரின் கருத்து இவற்றிலே எந்த தவறும் இல்லை என்பதையும், அதே சமயம் மக்கள் மொழிவாரியாக பிரிந்து கிடப்பதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் தான் சமாளிக்க வேண்டும். அதற்கு மக்களின் கல்வி அறிவும் உணர்வு அறிவும் அதிகமாக வேண்டும். அதற்கு நாம் நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் என்பதையும் தான் வலியுறுத்தி கூற வேண்டியிருக்கின்றது. அதே போல தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, வேறு மொழி சார்ந்த தேசியமாக இருந்தாலும் சரி, அடிப்படையிலே அதிலே ஒன்றும் தவறு இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய நீரோட்டத்திலே, அகில இந்திய தேசிய நீரோட்டத்திலே கலக்காமல் இருந்தால் அதுதான் பெரும் பிழையே தவிர, கொள்கை அளவிலே மொழிவாரி தேசியத்திலே நான் எந்த பெரும் குறையையும் காணவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த திசையிலே தான் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். அதுவே நம் அனைவருக்கும் நல்லது என்று கருதுகின்றேன். தொடர்ந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் என்ன கூறியிருக்கின்றார், அது அவருடைய கருத்து முற்றிலும் உண்மைதானா என்பதையும் பார்ப்போம். இந்திய பொருளாதாரத்தையும் ரஷ்யாவின் பொருளாதாரத்தையும் இறந்த பொருளாதாரங்கள், டெட் எக்கானமிஸ் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப். அவை இரண்டுமே, அந்த இரண்டு பொருளாதாரங்களுமே இறந்து போய்விட்டன, இனிமேல் வளர விடமாட்டோம் என்பது அதன் உட்பொருள். பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்து கொண்டு பேசுகின்ற திமிர் பேச்சாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது. இந்தியாவின் பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம் என்று குறிப்பிடுவதற்கு இவர் யார்? இந்தியா அமெரிக்காவின் ஆதிக்க நாடு அல்ல, தன்னாட்சி, தன் அரசாண்மை பெற்ற நாடு இது. அதை கூட உணராமல், அல்லது அதை உணர்ந்தே திமுக காரர்களைப் போல சகட்டு மீனிக்கு உருட்டி இருக்கின்றார் அவர். பாகிஸ்தான் ஓர் எண்ணெய் வளம் மிகுந்த நாடு, ஈரான் போல. அந்த நாட்டின் எண்ணெய் வளங்களை நன்கு வெளியிலே கொண்டு வந்து எண்ணெய் பொருளாதாரத்திலே அந்த நாட்டை அமெரிக்கா உயர்த்தும் என்று கூறியிருக்கின்றார். அவர் மேலும் தொடர்ந்து, யார் கண்டது, என்றோ ஒரு நாள் இந்தியா பாகிஸ்தானிலே இருந்து எண்ணெய் இறக்குமதியும் செய்யும், அப்படியும் செய்யக்கூடும் என்றும் பேசியிருக்கின்றார். ஏதோ பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவியோடு ஏதோ தன்னுடைய எண்ணெய் வளங்களையெல்லாம் ஏற்கனவே வெளியிலே கொண்டு வந்து விட்டதைப் போலவும், பாகிஸ்தான் மட்டும்தான் அப்படி எண்ணெய் வெளியிலே கொண்டு வந்து கச்சா எண்ணெயை விற்பனை செய்கின்ற ஒரே நாடு என்பதைப் போலவும் அவர் உளறி இருக்கின்றார். எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் பல இருக்கின்றன, அவற்றோடு இந்தியாவும் நல்ல உறவு பூண்டிருக்கின்றது. மேலும் மின்சாரத்தினாலே இயங்குகின்ற வாகனங்கள் என்பது போன்ற தொழில்நுட்ப மாறுதல்களினாலே உலகத்தின் எண்ணெய் தேவையும் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருகின்றது. இதை எல்லாமே மீறி என்றோ ஒரு நாள் இந்தியா பாகிஸ்தானிலே இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தால் செய்துவிட்டு போகட்டும், அதனால் என்ன, அது ஒரு வர்த்தக உறவு. வர்த்தகம் சார்ந்து இந்தியா எடுக்கின்ற ஒரு முடிவு அது. இட்ஸ் அ பிஸ்னஸ் டெசிஷன். அப்படி நாம் பாகிஸ்தானிடம் எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக கேட்டு பாகிஸ்தான் மறுத்துவிட்டால், நமக்கு கச்சா எண்ணெய் தருவதற்கு மறுத்துவிட்டால் நஷ்டம் பாகிஸ்தானுக்குத்தான், இந்தியாவுக்கு இல்லை. ஏனென்றால் பாகிஸ்தான் இல்லை என்றால் இன்னொரு ஸ்தான். அப்பொழுது அதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கும். எனவே இப்படி பைத்தியக்காரத்தனமாக, கொச்சை தமிழிலே சொல்லப்போனால் லூசுத்தனமாக எதையாவது உளறிக்கொண்டு செய்து கொண்டு இருப்பதன் மூலம் இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவை யாராலும் ஏற்படுத்திவிட முடியாது. அப்படி செய்துவிட முடியும், அப்படி செய்துவிடுவோம் என்பதை போல இவர் பூச்சாண்டி காட்டுவதெல்லாம் பார்த்து பயப்படுவதற்கு இங்கே இருப்பவர்கள், இந்தியாவிலே இருப்பவர்கள் ஒன்றும் விவரம் தெரியாதவர்கள் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு எதிரான டொனால்டு ட்ரம்பின் கண்மூடித்தனமான நடவடிக்கைகளினாலே இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் கூறிவிட முடியாது. சில தற்காலிக பிரச்சனைகள் ஏற்படும். அமெரிக்காவின் மிக அதிகமான வரி விதிப்பினாலே அமெரிக்காவுக்கு இந்தியா செய்கின்ற ஏற்றுமதி ஓரளவாவது பாதிக்கப்படும். அதை மற்ற நாடுகள் மூலம் சரி செய்வதற்கான முயற்சிகளிலே நமது பிரதமர் மோடி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களில் பலர் ஏற்கனவே கவனித்திருப்பீர்கள். ஆனால் அவை தற்காலிக பிரச்சனைகளாகவே இருக்கும். நாம் சற்று பொறுமையோடு அவற்றையெல்லாம் எதிர்கொண்டால், சமாளித்தால் வருங்காலம் நமக்கு பிரகாசமாகவே இருக்கும். ஏனென்றால் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்படுத்த போகின்ற பாதிப்பை விட தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொள்ளப் போகின்ற பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும்.
மிதமிஞ்சிய இறக்குமதி வரிகளினாலே அமெரிக்காவிலே பொருட்களின் விலை உயரும். அமெரிக்க மக்களின் சேமிப்பு குறையும். மேலும் ஒரு கட்டத்திற்கு மேலே தங்களுடைய தேவைகளை சுருக்கிக் கொள்கின்ற கட்டாயத்துக்கு அமெரிக்க மக்கள் தள்ளப்படுவார்கள். அதனால் ஏற்கனவே இருக்கின்ற அமெரிக்க உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதிலே கூட விற்பதிலே கூட பிரச்சனைகள் ஏற்படும். அது அவ்வளவு சுலபமாக இருக்காது. அதனால் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க நிறுவனங்களின் உற்பத்தி, விற்பனை மற்றும் பொருளாதாரம் இவை கூட பாதிக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது மேலும் நிறுவனங்களை நிறுவுவது, பொருளாதாரத்தை உயர்த்துவது என்பதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆனால் அமெரிக்காவிலே இந்த விஷயங்களெல்லாம் ஏற்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தவறுகளை உணர்வதற்கு சில மாதங்களாவது ஆகும். 1 வருடம் கூட ஆகலாம். இதையெல்லாம் பற்றி அமெரிக்காவிலே இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் கேட்டு அதற்கேற்ப நடந்து கொள்கின்ற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அறிவு இருக்குமா என்பதை பற்றி எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. அது எப்படி போனாலும் தற்காலிக பின்னடைவுக்கு, ஓரளவு பின்னடைவுக்கு இந்தியா தயாராக இருக்க வேண்டும். நாமும் தயாராக இருக்க வேண்டும். ஓரளவு நமது பற்களை கடித்துக்கொண்டு சகித்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான பொறுமை நம்மிடம் இருக்க வேண்டும். இறுதியிலே அமெரிக்கா மாறும். அமெரிக்காவின் கணிப்பு தவறாக போன பின்னாலே அது தன்னுடைய காலடிகளை பின்னோக்கி எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தற்காலிகமான பிரச்சனைகள்தான். சற்று தொலைநோக்கோடு பார்த்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து நாம் மீண்டும் வளம் பெறுவோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனால் இந்திய அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் நாம் நல்ல ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சகிப்புத்தன்மையே அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல பாடமாகவும் அமையும். இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் நமது பிரதமரை குறை சொல்கின்றார்கள், ஏளனம் செய்கின்றார்கள். ஏதோ ஹவுடி மோடி என்றீர்களே, நமோஸ்தே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டீர்களே, இப்பொழுது என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். ஆமாம், அதுதான் அரசியல், அதுதான் பொருளாதாரம். டொனால்ட் ட்ரம்ப் நம்மோடு நட்பு உணர்வு கொண்டிருக்கின்ற வரையிலேதான் நாமும் அவர்களுக்கு நண்பர்கள், அவர்களும் நமக்கு நண்பர்கள். அவர் மாறும்பொழுது நாமும் மாறுகின்றோம். இதிலே வியப்பதற்கு என்ன இருக்கின்றது? ஏளனம் செய்வதற்கு என்ன இருக்கின்றது? வழக்கம் போல இந்த நிகழ்வுகளை எல்லாம் தமக்கு ஓர் அரசியல் ஆதாயம் என்றுதான் எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன. அவர்களுடைய சிந்தனை அவ்வளவுதான், அவர்களுடைய நாட்டுப்பற்றும் அவ்வளவுதான். இதற்கு யார் என்ன செய்வது? நாம் தான் அவர்கள் எல்லோரையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!